இன்றைக்கி கந்த சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 7 நாள் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முதல் நாளுங்க. நமக்கு வந்துட்டு 42வது நாள். வீட்லேயே சூப்பராக வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டு முருகருக்கெல்லாம் வந்து சாம்பிராணி பாவை காட்டி தீபமெல்லாம் காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பூரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா கோவைப்பள்ளியில் டைம் இருந்தால் சாமி கும்பிட்டு போகலாம், இல்லைன்னா ரிட்டன் வரும்போது கும்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி தான் வந்து போயிருந்தேங்க. போகும்போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு கூட இடமே இல்லைங்க. சுற்றி காரு, டூ வீலர் ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. போகிறக்கே வந்து இடம் இல்லை. சரியான கூட்டமாக இருக்கும் போலே ரிட்டன் வரும்போது கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிட்டோங்க. போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வந்து மழை தூரிட்டே இருந்துச்சுங்க. போக போக பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்பீடாகவே வரக்க ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா சாந்தி கீஸில் சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வாங்கினது. அது போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொன்னங்காட்டி அவர் சாம்பார் சாதம், மல்லி சாதம் கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். 15 ரூபாய்க்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தாருங்க. அதே வந்து காரில் வந்து வச்சுட்டு கோவைப்பள்ளி வந்து அப்போவும் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது எல்லாருமே வந்து காப்பு வந்து கட்டியிருந்தாங்க. இந்த வருஷம் கந்த சஷ்டி வந்து எங்கள் ஊர் கோவைப்பள்ளியும் எங்கள் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. காப்பு கட்டிக்கிறவங்களே நிறைய பேர் இருந்தாங்க. காப்பு கட்டாமல் கடைப்பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. முருகரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்தோடனே நம்ம வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி சூப்பரான நம்ம லஞ்ச் பண்ணி தான் நம்ம வீட்டில் சுட சுட சாதம், சூப்பரான ஒரு பச்சை பயிறு குழம்பு, ரசம், வாழைக்காய் வந்து வறுவல் வந்து பண்ணியிருந்தேங்க. ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா தயிர் பெரை ஊற்றி வச்சுருந்தேன். இன்னும் பெரை வந்து ஆகலைங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆயிரும். நம்மளும் சாப்பிட்றலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.